வாங்க இன்றைக்கி ஆப்பம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இட்லி மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவு மட்டும் போதுங்க. வேறு எதுவும் நம்ம தனியாக அரிசியோ அதுக்காக நம்ம ஆப்பத்துக்குன்னு தனியாக எதுவும் அரிசி ஊற போட்டு அரைக்க தேவையில்லை. நீங்கள் இட்லி மாவு வீட்டில் அரைச்ச இட்லி மாவாக இருக்கட்டும், கடையில் வாங்கினதா இருக்கட்டும், அது வந்து 2 கரண்டி எடுத்துக்கிறேங்க. குழி கரண்டியில் 2 குழி கரண்டி மாவு இட்லி மாவு எடுத்துக்கிறேன். 1 கப்பு வந்து பச்சரிசி மாவுங்க. நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசியாக இருக்கட்டும், வீட்டில் அரைச்சி வச்சுதா இருந்தாலும் பரவாயில்ல. 1 கப்பு பச்சரிசி மாவு அதை அப்படியே போட்டுக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்படியே ஆப்ப மாவு பதமாக கரைச்சி வச்சிடலாங்க. ஆப்பத்துக்குன்னு தனியாக நம்ம ஊற வச்சு அரைக்கவே தேவையில்லை. நம்மக்கிட்ட என்ன மாவு இருக்கோ அதை எடுத்துகிட்டு பச்சரிசி மாவுங்க, நார்மலாக பச்சரிசி மாவு, கடையில் மாவு விற்குதுங்களா பச்சரிசி, அந்த மாவு கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். குக்கிங் சோடா கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம். சின்ன 1/4 ஸ்பூன் அளவுக்கு, அதுக்கும் கம்மியாக கூட எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா போட்டு பண்ணி நம்ம ஆப்பத்துக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி மாதிரி தாங்க இருக்கணும். ரொம்ப திக்காக இருக்க தேவையில்லை. தோசை பதத்துக்கு இல்லைங்க. ஆப்ப மாவுனா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் தாங்க கரெக்டாக இருக்கும் ஆப்பத்துக்கு. அப்படியே கரைச்சி ஒரு 2 ஹவர் வச்சிடலாங்க. நீங்கள் ஆப்பம் ஊற்றுறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்திங்கன்னா கூட நம்ம காலையில் ஆப்பம் நமக்கு தேவைன்னா காலையில் ஒரு 7 மணிக்கு வந்தீங்கன்னா ஒரு 9 மணி அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க. மாவெல்லாம் புளிச்சு நம்ம ஆப்பம் செய்கிற அளவுக்கு கரெக்டாக வந்துடும். அப்படியே மூடி வச்சுருவோம். 2 ஹவர் கழித்து பார்ப்போம். பாருங்கள், நம்ம மாவு கரைச்சி வச்சு நல்லா வந்து 2 ஹவர் ஆகிடுது. இப்போ வந்து ஆப்பம் ஊற்றிடலாம். எப்படி இருக்குது பாருங்கள். இட்லி மாவில் பச்சரிசி கலந்த ஆப்பம் நல்லா சாஃப்டாக ப்ரௌன் கலராக நல்லா வருங்க. இதுக்காக நம்ம தனியாக வந்து அரிசியெல்லாம் ஊற போட்டு அரைச்சி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. பாருங்கள், மாவு வந்து கரைச்சியாச்சு. நல்ல ஒரு கரண்டி அளவுக்குங்க கரெக்டாக. அப்படியே நல்லா சுற்றி மூடிக்கிட்டு பாருங்கள், நல்லா வெந்துட்டுது. அப்போ சூப்பராக வருது பாருங்கள். அப்படி ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான ஆப்பம். பாருங்கள், நம்ம வந்து ஆப்பத்துக்குன்னு தனியாகவே நம்ம மாவு ரெடி பண்ணல. இட்லி மாவுலேயே வச்சு ஈஸியான ஆப்பம் இந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணிடலாம். சாஃப்டானதை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விசேஷம் வெள்ளூர் விலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.